பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுன்னு நான் தான் விசுவாசிக்கணுமா? பேசுங்க செல்லுங்களா, அட்மிட் பண்ணி பேசுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு கேட்டோம் இல்லையா? ரொம்ப அழகான பாட்டு. அவருடைய அன்பு மாறாது, அவருடைய வார்த்தைகள் மாறாது, அவர் பொய் சொல்ல மனுஷனும் இல்லை. அதுதான் நம்மளுடைய இன்னைக்கான ஒரு ஃபோக்கஸ்ட் ஒரு மெடிடேஷன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 ஒரு அழகான வசனம் எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அது இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதை யோசிக்கும் போது, இல்ல அதோடைய புரிதல் நமக்கு அது இன்னும் உள்ள நம்மளுடைய உள்ளத்துல இறங்கும் போது, அது ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் ஒரு காலமும் மாற போறதில்லை. அவர் எப்படி இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறாரு, நாளைக்கும் இருக்க போறாரு, எப்பொழுதும் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு இல்லையா? ஸோ அது அவரை குறித்த ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு அது நிமித்தமாக உண்டாகிறது. சரியா? ஸோ அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், அவர் மாறாதவரா இருக்கிறார் அப்படின்னு தான் அந்த பாடலும் சொல்லுது. கரெக்ட்டா? அதுதான் இந்த டைட்டிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. சேஞ்சிங் சீசன்ஸ் பட் அன்சேஞ்சிங் காட். சரியா? மாறும் காலங்கள், ஆனா மாறாத தேவன். சரியா? மாறும் காலங்கள், ஆனால் மாறாத தேவன். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா? பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது. பிரச்சனைகள் இருக்குது. பலவிதமான மனிதர்கள நம்ம சந்திக்கிறோம். பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக நம்ம போறோம். நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், கெட்ட அனுபவங்கள் இருக்கலாம், கடினமான அனுபவங்களா இருக்கலாம். இப்பேற்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில சரியா, நம்மளுடைய ஒரு வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கையாக ஒரு 70 வயசு, 80 வயசு அப்படிங்கிற ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு குறுகிய காலங்களாக இருந்தாலும், அந்த காலங்களுக்குள்ளாக நமக்கு அநேக விதமான காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம். அநேக விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்குது. சரியா? சின்ன பிள்ளையா இருந்தோம். அப்புறம் வளர்ந்தோம். ஸ்கூலுக்கு போனோம். வாலிபர்களாக மாறினோம். அதுக்கப்புறம் காலங்கள் இன்னும் மாறும். வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு குடும்பங்கள் ஆகும். அப்படிங்கிற மாரி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய அப்பா, அம்மாவ பார்க்கிறோம். தாத்தா, பாட்டிய பார்க்கிறோம். சரியா? வெவ்வேறு விதமான நபர்களையும், சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள பார்க்கிறோம். ஏழைகள பார்க்கிறோம். பணக்காரங்கள பார்க்கிறோம். அ ஒரு மிடில் கிளாஸ்ல பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான காலங்கள், சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அது வந்து கொண்டே இருக்குது. சரியா? ஸோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பல விதமான காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அத நம்ம பார்க்கலாம். அப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல, ஆனா மாறாத ஒரே ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சரியா? இப்போ நீங்க ஆ ஒரு சப்போஸ் நீங்க ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு போவீங்க இல்லையா? ம். கரெக்ட்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏதாவது தம்ப்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கூட காமிக்கலாம். ம். சரியா? ஸோ கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுவோம். இதே இது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு யூனிஃபார்ம் போட்டு போவோம். அதேபோல வேற ஒரு ஆஃபீஸ்க்கு போணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்மலான ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு போவோம். இந்த மாரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம ஒரு ஒரு விதமான ட்ரெஸ்ஸ நம்ம போடுவோம். ஒரு கேஷுவலா ஃப்ரெண்ட மீட் பண்ண போறோம்னா, ஒரு கேஷுவலான ஷர்ட்டோ, டீ ஷர்ட்டோ போட்டு ஜீன்ஸ போட்டுட்டு அப்படி நம்ம போவோம். இந்த மாரி பலவிதமான
நம்மளுடைய ஆடைகள் வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல நம்ம வந்து அத மாற்றிக்கொள்வோம். சரியா? அதே போல பைபிள்ல நம்ம இந்த கேரக்டர் பார்க்கிறோம். எப்படின்னா யோசேப் அப்படின்னு. சரியா? யோசேப் உடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வருது. அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒரு ஒரு அவனுடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள் நடக்குது. வித்தியாசமான ஆடைகள் அவனுக்கு வந்து கொடுக்கப்படுது. சரியா? சோ முதலாவது நம்ம வந்து பார்க்கும்போது ஜோ ய ய ஜோ ஜோசப் பத்தி பார்க்கும்போது எப்படின்னா, யாக்கோப் வந்து யோசேப் மேல ரொம்பவே அதிகமா, பாசமா, அன்பா வந்து இருந்தாரு. ரொம்ப அன்பா இருந்தாரு. ரொம்ப பாசமா இருந்தாரு. அதுக்காக வந்து என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய அந்த பாசமான, அன்பான செல்லப்பிள்ளைக்கு யாக்கோபு என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல ஒரு மல்டி கலர் டிரெஸ், ஒரு கோட் அது வந்து குடுக்குறாரு. சரியா? சோ, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, அது ஒரு அவன் வந்து அவனுடைய அப்பா, அம்மா வீட்ல இருக்கிறான். சுகமா இருக்கிறான். சந்தோஷமா இருக்கிறான். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறான். அந்த மாரி ஒரு கால சூழ்நிலைகள். அந்த மாரி சூழ்நிலைகள்ல அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஆண்டவருடைய தரிசனம் அவனுக்கு உண்டாகுது. சொப்பனத்துல ஆண்டவர் வந்து சில காரியங்கள யோசேப்புக்கு வெளிப்படுத்துறாரு. ஆ என்னன்னா சந்திரனும், சூரியனும், ஆ 11 நட்சத்திரங்களும் வந்துட்டு அவனுக்கு முன்பாக குனிந்து அவன வந்து அ தாழ பணிந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க அப்பாவே கேட்கிறாரு, "என்ன அப்போ உங்க அப்பா, நானு, உங்க அம்மா, அப்புறம் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து உன் முன்னாடி வந்து தலை வணங்க போறோமா? என்ன நீ இப்படி வந்து கனவெல்லாம் பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இதுதான் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு காலங்களாக நம்ம பார்க்கிறோம். இட் வாஸ் அ டைம் ஆஃப் இல்லுமினேஷன். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய அநேக விதமான ப்ராமிசஸ் அவருடைய வாக்குத்தத்தங்கள நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்ம அத ரிசீவ் பண்றோம். பைபிள்ல வாசிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்கள வெளிப்படுத்துறாரு. மற்ற ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கும்போது, தீர்க்க தரிசனமாக சில காரியங்கள ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆ ஆண்டவர் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு இப்பேற்பட்ட பெரிய காரியங்களையும், பெரிய திட்டங்களையும் வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறாரு. சரியா? இது வந்து ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலங்கள். சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாரி காலங்களும் சில நேரம் இருக்கும். ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுவாரு. நம்மகிட்ட சொல்வாரு. நம்மளுடைய வாழ்க்கை குறித்த நோக்கம் என்னன்னு. நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர நம்ம வந்து நம்மளுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போறதுக்காக இல்ல. அவர் வந்து நம்மை அவருடைய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இங்க Zoomல கூட இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கூட இன்னைக்கு நான் பேச வேண்டியது, நீங்க கேட்க வேண்டியது எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து அத தீர்மானித்திருக்கிறாரு. சரியா? சோ இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஆண்டவர் வந்து செயல்படுத்தணும்னு விரும்புறாரு. அத வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவாரு. இதைக் கொண்டு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட சில காரியங்கள வெளிப்படுத்துவாரு. நம்மகிட்ட பேசுவாரு. நம்மளுடைய வாழ்க்கை குறித்த நோக்கங்கள் வந்து ஆண்டவர் வந்து தருவாரு. சரியா? சில நேரம் வந்து ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் இப்ப யோசேப்புக்கு சொன்னது போல வந்துட்டு என்னது சூரியனும், சந்திரனும், அந்த நட்சத்திரங்களும் உனக்கு முன்னாடி வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யோசேப்புக்கு எந்த ஐடியாவும் இருந்திருக்காது. அது என்ன எப்படி நடக்கும்? எந்த காலத்துல அது நிறைவேறும்? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் மட்டும் இருக்குது. ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடுகள் மட்டும் நமக்கு இருக்குது. ஓகே. ஆண்டவர் வந்து எதையோ செய்ய போறாரு. ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறாரு. நீங்க வந்து இப்ப கூட யோசிச்சு பார்க்கலாம். நீங்க ஒருவேளை பைபிள் வாசிக்கும்போது, இல்ல இந்த மாரி Zoomல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது, இல்ல வேற எங்கேயாவது உங்க சர்ச்ல போயிருக்கும்போது, நீங்க இந்த மாரி சூழ்நிலைகள்ல ஆண்டவர் வந்து உங்கள்ட்ட பேசியிருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கத்த அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. அத நீங்க யோசிக்க கூட செய்யலாம். ஆண்டவர் வந்து இதெல்லாம் என்கிட்ட பேசியிருக்காரு. என்ன குறித்து இதெல்லாம் பேசியிருக்கிறாரே! இதெல்லாம் எப்போ நடக்கும்? இது வந்து எப்போ வந்து சாத்தியமாகும்? இது வந்து என்னுடைய நிலைமைய பார்த்தா, அப்படி ஒண்ணும் வந்து பெருசா நடக்கிற மாரி தெரியலையே! ஆண்டவர் வந்து என்னை தலை அ ஆக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நடக்கும்? எப்படி நான் வந்து தலையா மாறுவேன்? அப்படின்னு பல சூழ்நிலைகள், கேள்விகள், டவுட் இருக்கலாம், ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கலாம்.
எப்படி வந்து இதெல்லாம் வந்து நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? ஆண்டவர் என்ன இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு போறாரே! ஆ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுடைய சந்தேகங்கள் கூட எழும்பலாம். சரியா? ஒரு வேள. பட் ஆனா, ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தும்போது, அந்த காரியங்கள நிச்சயமாக வந்து அவர் வெளிப்படுத்தின தேவன் அவர் வந்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. பட் ஆனா அது நிறைவேறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நெறைய கேள்விகள் அதெல்லாம் வரும். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு சாங் இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்னது சாத்தியக்கூறை ஆராய்ந்திடாமல் அவர் வந்து நமக்காக காரியங்கள சொல்றாரு. ஆபிரகாம் வந்து அ 75 வயசுல ஆபிரகாம் அழைத்து, ஆபிரகாமுக்கு வந்து பிள்ளையே பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சாராளுக்கு பிள்ளையே பிறக்க முடியாத சூழ்நிலை. அப்பேற்பட்ட நேரத்துல அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. நான் வந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நட்சத்திரங்களைப் போலவும், கடலின் மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததி இருக்கும்ன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய ப்ராமிஸ குடுக்குறாரு. ஆனா வந்து அவனுடைய வாழ்க்கையில அது கொஞ்சம் காலங்கள் எடுக்குது. ஒரு பையன், இன்னொரு பையன் அப்படிதான் பிறக்குறாங்களே தவிர, எனது கடலின் மணலைப் போலவோ, நட்சத்திரங்களைப் போலவோ அவனுடைய காலத்துல அவன் பார்க்கல. பட் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து அந்த காரியத்த என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறைவேற்றி இருக்கிறாரு. ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாரி ஆண்டவர் வந்து சில காரியங்கள வெளிப்படுத்தும்போது, அதை விசுவாசித்து, அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்மளுடைய இதயத்துல வைத்துக் கொள்ளணும். இப்ப யோசேப்புக்கு அந்த மாரி ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், அவன் ஒரு அப்பாவுடைய வீட்ல சந்தோஷமா, சுகமா அந்த மல்டி கலர் கோட்ட போட்டுட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான். சரியா? ஆனா வந்து அந்த சூழ்நிலை, அந்த காலம், அந்த சீசன் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த சீசன் வந்து அங்க கொஞ்சம் மாறுது. ஆண்டவர் வந்து ஒரு கதையில ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வராரு. அவன் வாழ்க்கையில வந்துட்டு அவன் வந்து அ அந்த மாரி அப்பா கூட இருந்த அந்த டைம்ல வந்து அவனுடைய வயசு வந்து 17 வயசு. 17 வயசு பையனா அவன் இருக்கும்போது, ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு, அவன் வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வராரு. அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணன்மார பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அந்த அண்ணன்மார பார்க்கறதுக்கு அனுப்பும்போது, ஆனா அந்த அண்ணன்மாருக்கு என்னன்னா, இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அவன் சொல்லும்போது, அண்ணன்மாருக்கு சந்தோஷம் இல்ல. வாவ்! ரொம்ப சந்தோஷம். என் தம்பி வந்து ரொம்ப மேல இடத்துக்கு போறான். நாங்க எல்லாருமே வந்துட்டு என்ன ரொம்ப வந்து அவன்கிட்ட போய் என்னது குனிஞ்சு இருப்போம். எவ்ளோ நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க நினைக்கல. அவங்களுக்கு பொறாம. என்ன இந்த சின்ன பையன், இந்த பொடி பையன் வந்து என்ன செய்றான்? இவ்ளோ பெரிய பெரிய விஷயங்கள பேசிட்டு இருக்கிறான். ஆ அப்பாவும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒண்ணும் திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அவன் மேல ஒரு பொறாமையில, ஒரு எரிச்சலோட அப்படிதான் அவங்க வந்து இருக்கிறாங்க. சரியா? அந்த நேரத்துல வந்து யாக்கோபு வந்து ஒரு நாள் அவங்க அண்ணன்மார பார்க்கிறதுக்காக அவர் அனுப்புறாரு. அனுப்பி அவன தூரத்துல இருந்தே பார்க்கும்போது, அந்த அண்ணன்மாரு எல்லாம் யோசிக்கிறாங்க, சரி இன்னைக்கு வந்து என்ன செய்றான், இந்த சொப்னம் காண்றவன் வந்துட்டான். சோ இந்த சொப்னம் பார்க்கிறவன வந்துட்டு இன்னைக்கே வந்து அவன் சோலிய முடிச்சிடலாம். அவன கொன்னுறலாம். அவன் கொன்னுட்டா அதுக்கப்புறம் அவனுடைய கனவுகள், அவனுடைய இந்த சொப்பனங்கள் என்னதான் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆதியாமத்துல வாசிக்கலாம். 37வது அதிகாரத்துல யோசேப்போட இந்த கதைகள் இருக்குது. அங்க வந்து அ அப்படி நம்ம பிளான் பண்ணி வந்து யோசேப்ப வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அந்த இடத்துல மூத்த அண்ணன் ரூபன் என்னன்னா, "ஐயய்யோ! இல்ல, இல்ல. இந்த இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தணும் தம்பிய" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அவன கொல்ல வேண்டாம். அவன வந்து இந்த குழியில மட்டும் போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்றோமோ பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் வந்து ஐடியா குடுத்து அவன காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழியில போடுறதுக்கு வச்சிருந்தாங்க. அந்த குழியில போடும்போது, அவனுக்கு இருந்த அந்த மல்டி கலர் கோட், அந்த நல்ல ட்ரெஸ், அவங்க அப்பா குடுத்த அந்த ட்ரெஸ்ஸ கழட்டி, அவன வந்து அந்த குழியில, தண்ணி இல்லாத ஒரு குழியில போட்டுர்றாங்க. சரியா? இந்த இடத்துல அவனுடைய ட்ரெஸ் மாறுது. எப்படின்னா, அவன் மல்டி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். நல்ல சுகமா இருந்தான். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா, இப்போ வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து மாறுது. என்னன்னா, அந்த சட்டைய கூட கழட்டி, அந்த குழியில அவன வந்து போட்டுர்றாங்க. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இல்லுமினேஷன். சரியா? ஆண்டவர் வந்து காரியங்கள வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் வந்து நம்ம காரியங்கள் நம்மகிட்ட பேசுறாரு. அவருடைய வார்த்தைய தராரு. பட் ஆனா, இப்போ வந்து அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, ஹி இஸ் செப்பரேட்டிங். செப்பரேஷன் ஃபேஸ். அங்க வந்து யோசேப்ப வந்து அவர் வந்து
பிரிக்கிறார். அவனுடைய அந்த சொகுசான சூழ்நிலையில இருந்து அவனை பிரிக்கிறாரு. ஏன்னா அப்படி வந்து பிரிக்கும் போதுதான் அங்க ஒரு சுத்திகரிப்பு வந்து நடக்க முடியும். சரியா? நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறாரு. ஆண்டவர் வந்து நமக்கு சில ப்ராமிசஸ கொடுக்கிறாரு. பெரிய பெரிய ப்ராமிசஸ். ஒருவேளை என்ன சொல்றது, ஆண்டவர் வந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றவே முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ப்ராமிசஸ் அவர் வந்து கொடுப்பாரு. நிச்சயமா என் வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிற பல பல இடத்துல பல ப்ராஃபசிஸ் ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து ஊழியக்காரங்க மூலியமாக, வசனத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை எனக்காக செய்ய போறாரு. என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதெல்லாம் நான் இன்னைக்கு யோசிக்கும் போது நான் வந்து என்ன கொண்டு அவர் அதை செய்ய முடியுமா? இல்ல அவர் வந்து என்ன கொண்டு அவர் இந்த மாதிரி திட்டம் வைக்கிறதே எப்படி வைக்க முடியும்? நான் வந்து அதுக்கு லாயக்கு இல்ல, அதுக்கு பாத்திரவான் இல்ல, பரிசுத்தவானாவும் இல்ல அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். சரியா? ஆனா வந்து என்னன்னா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை வந்து நிறைவேறும். சரியா? அவர் வந்து பெரிய காரியங்களை திட்டங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறாரு. அதை அவர் என்கிட்ட பேசுறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு. அப்படின்னு நான் வந்து அதை புரிஞ்சுக்கும் போது அது எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்வேன்னு சொல்லிட்டாரு. எப்போதான் அது செய்வாரு, அதை எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. சில நேரம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சரியா? பட் ஆனா வந்து ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஒரு அருமையா வந்து நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து அவர் நம்மள பிரித்தெடுக்கிறாரு. நான் வந்து வளர்ந்தது எல்லாமே பாம்பேல 20 வருஷம் இருந்தேன். யோசிச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கேன் ஒரு 15 இயர்ஸா. சரியா? ஆனா வந்து அங்க இருந்தேன். அங்க இருந்து ஆண்டவர் வந்து என்ன இங்க பிரிச்சுட்டு வந்தாரு. தனியா கொண்டு வந்தாரு. ஒரு பேச்சுலரா வந்தேன். அதுக்கப்புறமா இங்க வந்து அப்பா, அம்மா எல்லாம் வந்தாங்க. ஃபேமிலி எல்லாம் பிள்ளைங்க எல்லாரும் இங்க இப்போ கல்யாணம் ஆகி நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா அங்க இருந்து கொண்டு வந்து பாம்பேல இருந்தேன். அங்க இருந்து என்ன கொண்டு வந்து இங்க வச்சாரு. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் பர்சனலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து உங்கள பிரிப்பாரு. சரியா? அது வந்து மேபி உங்களுடைய ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கலாம். பட் ஆனா வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்த அதே இடத்துல இருந்துட்டு ஆண்டவர் வந்து அத நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் வந்து உங்கள பிரித்து, உங்கள சுத்திகரிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். இல்லையா? எப்படின்னா ஒரு சிலைய அழகாக்கணும் அப்படின்னா, அத பல இடத்துல செதுக்கி அத அழகாக்கணும். சரியா? அத ஆண்டவர் வந்து டைம் எடுத்து செய்வார். அவர் வந்து பொறுமையா, நிதானமா அத வந்து செய்வார். அதுக்கு வந்து அவர் அதிகமான டைம் எடுப்பாரு. நான் வந்து ஒரு வசனத்த வாசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆண்டவர் வந்து எப்பவுமே ரொம்ப செயல்படக்கூடிய ஆண்டவரா இருக்கிறாரு. பட் ஆனா ஒரே ஒரு காரியத்த மட்டும் அவர் என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்து செய்றாரு. சரியா? யாராவது எடுத்தீங்கன்னா, மல்கியா 3:3 தமிழ்ல வாசிச்சீங்கன்னா, வாசிக்கிறீங்களா யாராவது? மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தர் உடையவர்கள் ஆகும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். எவ்வளவு அருமையான வசனம். தேங்க்யூ அக்கா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். சரியா? அவர் உட்கார்ந்து அதை செய்வார். எப்படின்னா நம்ம கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா நம்மள வந்து சுத்திகரிக்கிறாரு. சரியா? நம்ம வந்து நீதியாய் காரியங்களை செய்யவும் பொன்னை போல வெள்ளியை போல அவர் நம்மளை புடமிட்டு சுத்திகரித்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக நம்மளை வந்து பிரிக்கிறாரு. சரியா? ஒருவேளை யோசிப்புடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்திருக்கலாம். அவனுக்கு கூட அந்த வார்த்தைகளின் நிமித்தமா பெருமை இருந்திருக்கலாம்.
ஒரு புரியாத தன்மை. என்னன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அதை ஈஸியா எல்லார்ட்டையும் சொல்லி அவங்களுக்கு பொறாமையை உண்டாக்குற காரியங்கள். அவன்கிட்ட இன்னும் அந்த மெச்சூரிட்டி வந்து வராம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அங்கே வந்து யோசேப்புடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவனை வந்து அங்கிருந்து பிரித்து எடுத்து இப்போதைக்கு அவன் குழியில இருக்கிறான். சரியா? ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான். இதுதான் ஒரு நிர்வாணமான ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனா அந்த சூழ்நிலை வந்து எப்படின்னா, அங்கேயே வந்துட்டு அப்படியே மாறல. அது அத விட பயங்கரமா என்னது மோசமா மாறுது. சரியா? பட் ஆனா வந்து அங்க வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய விட்டு போகல. சரியா? எனக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில ரொம்ப புடிச்ச அந்த வசனங்கள் வந்து எப்படின்னா, 39வது வசனத்துல 2வது வசனத்துல 39வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, "The Lord was with Joseph" அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சரியா? ஒரு அருமையான அந்த வசனம் இல்லையா? அது அந்த கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத யோசிக்கும்போது, அது அவ்ளோ அழகாக இருக்குது. நான் யோசிக்கிறேன். என்னன்னா, அவன் வந்து அப்பா, அம்மா வீட்ல நல்லா இருக்கும்போது அந்த வசனம் அங்க எழுதப்படல. பட் ஆனா இப்போ வந்து அவன வந்து குழியில இருக்கிறான். குழியில இருந்துட்டு, அப்புறம் அவனுடைய சகோதரர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அங்க ஒரு இஷ்மாயேல் ஆட்கள் வந்து அவன வந்துட்டு கொண்டு போய் எகிப்துல வந்து ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையா வந்து வித்து, போத்திபாருடைய வீட்ல வந்து அவன் வந்து ஒரு வேலைக்காரனா, ஒரு அடிமையா வந்து அவன் அங்க இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த வசனம் அங்க எழுதப்படுது. என்னன்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. நான் யோசிப்பேன். என்னன்னா, நல்லா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லலாமே! இல்லையா? அவன் வந்து அப்பா, அம்மா வீட்ல எவ்ளோ சுகமா இருந்தான். அந்த டைம்ல இந்த வசனம் எழுதியிருந்தா எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம்ல, ஆமாமா. ஆண்டவர் வந்து கூட இருக்கிறாரு. அதனால தான் அவனுக்கு வந்து என்னது, நல்ல மல்டி கலர் ட்ரெஸ் கிடைச்சது. அப்பா, அம்மாலாம் அவ்ளோ பாசமா இருக்காங்க அவன்கிட்ட. அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஆனா இங்க வந்து அவனுடைய சூழ்நிலை மாறுது. அவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தைய பெற்றுக்கொண்டு, பட் ஆனா வந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, காலம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அவன் வந்து என்னது இப்போ ஒரு அடிமையா வந்துட்டு போத்திபாருடைய வீட்ல இருக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சரியா? அவன் வந்து எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது, இந்த வசனம் வந்து ஆண்டவர் வந்து யோசேப்போடே கூட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். எவ்வளவு அருமையா வந்துட்டு ஆண்டவருடைய வசனம் வந்து இங்க இருக்குது. என்னன்னா, நல்லா இருக்கும்போது நான் இருக்கிறேங்கிறத சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா கஷ்டப்படும்போது, அவன் அடிமையா இருக்கும்போது, ஆண்டவர் வந்து அவனோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்காக தான் அது எழுதியிருக்குது இல்லையா? யோசேப்புக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே யாக்கோப் சொல்லிக் குடுத்திருப்பாரு. இதுதான் உன்னுடைய கடவுள், இதுதான் உன்னுடைய தேவன். இவரத்தான் நீ ஆராதிக்கணும், சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்திருப்பாரு. அ அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஆண்டவர் வந்து கூடயே இருக்கிறாரு. என்கூட சொப்னங்கள் மூலமாக பேசுறாரு. எல்லாத்தையும் அவன் அறிந்திருந்திருப்பான். ஆனா இந்த வசனம் வந்து நமக்காக தான் இங்க எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்காக, எனக்காக. என்னன்னா, தம்பி, தங்கச்சி, நீ கஷ்டப்படும்போது, அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான், நான் வந்து உன்னோட கூடயே இருக்கிறேங்கிற அதிகமான ஒரு உணர்வ நமக்கு குடுக்கிறதுக்காக, நம்ம பல நேரத்துல என்னன்னா, மத்த நேரத்துல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாரு. அதனால நம்மள சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. சமாதானமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு கேள்விகள் வரும். நம்ம விசுவாசத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நம்ம யோசிப்போம், ஆண்டவர் வந்து என்ன கைவிட்டுட்டாரா? அப்படின்னு சொல்லி. ஆனா, இங்க யோசேப்போடு கூட இருந்த தேவன், உங்களோட இருக்கிறாரு, என்னோடும் கூட இருக்கிறாரு. பல கஷ்டங்கள் வரலாம். பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படலாம். சரியா? நம்மள பிரித்து எடுத்து சுத்திகரிக்கிற தேவன், இப்போ 3வதாக என்ன செய்றாருன்னா, நம்மள வந்து அவர் வந்து டெவலப் பண்றாரு. சரியா? ஒரு ஃபார்மேஷன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இல்லுமினேஷன். அவருடைய வார்த்தைய வெளிப்படுத்துறாரு. செப்பரேஷன். அவர் நம்மள பிரித்து எடுத்து சுத்திகரிக்கிறாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து செதுக்கி, சரி பண்ணி, ஒரு அ வெள்ளியை, பொன்னை உட்கார்ந்து சுத்திகரிக்கிறது போல சுத்திகரித்து, நம்மள நம்மள அவர் பிரிப்பேர் பண்றாரு இப்போ. சரியா? நம்மள வந்து ரெடி பண்றாரு. ஃபார்மேஷன் டைம்ல அவர் நம்மள டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன்
காரிய சித்தி உள்ளவன் ஆனான். சரியா? யோசேப்போடு ஆண்டவர் இருக்கும்போது யோசேப்போட வாழ்க்கை அடிமையாக இருந்தாலும் அவன் அங்க என்னவா இருக்கிறான்? காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான். அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் என்னது அங்க நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லையா? அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஒரே நிமிஷம். இந்த 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின வெயிட் ஹோல்ட் ஆன் ஜஸ்ட் a minute. ஆமா, 39 3வது வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா இது? என்னன்னா யோசேப்போட ஆண்டவர் இருந்தாரு. அதை இப்போ யாரு பாக்குறான்? யோசேப்புடைய எஜமானும் பாக்குறான். அதை பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? யோசேப்புடைய கையில அவன் ஒப்பு கொடுக்குறான். எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆண்டருடைய தயவு நமக்கு உண்டாகும் போது ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை செய்யறாரு. இது நம்மள ஆண்டவர் நம்மள ரெடி பண்றாரு. சரியா? அவருடைய பெரிய காரியங்களுக்காக நமக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல கொடுத்து அவர் நமக்கு ட்ரெயின் பண்ணுவாரு. அவர் நம்மள உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாரு. சரியா? He is a God who develops us. சரியா? அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு, பல காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. நமக்குள்ள நிறைய காரியங்கள் நமக்குள்ள குணங்கள் மாற வேண்டியது இருக்கும், நம்மளுடைய ஸ்கில் செட் மாற வேண்டியது இருக்கும், தாட் ப்ராசஸ் மாற வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் செயல்படுத்துவார். ஏன்னா அவர் அதற்கு ஏற்ற காரியங்களை செய்து நமக்குள்ள அந்த காரியத்தை உருவாக்கி அவருடைய நோக்கம் என்னவோ அந்த பெரிதான நோக்கம், அந்த நோக்கத்துக்காக அவர் நம்மள ஆயத்தப்படுத்துவாரு. இன்னைக்கு ஒரு சிலர் இலுமினேஷன் ஃபேஸ்ல இருக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட வெளிப்படுத்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் எதுவும் நடக்காம இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். இல்ல ஆண்டவர் உங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கிறாரு, சில பொறுப்புகளை அவர் கொடுக்கிறாரு. சில பொறுப்புகளை கொடுத்து நீங்க அதுல எப்படி இருக்கிறீங்க? உண்மையா இருக்கீங்களா? இல்ல இன்னும் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணுமா? இன்னும் உங்களுடைய கேரக்டரை மாத்தக்கூடிய காரியங்கள் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மள என்ன செய்வாரு? டீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சுத்திகரிப்பாரு, டெவலப் பண்ணுவாரு, சுத்திகரிப்பாரு, டெவலப் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம இன்னும் அவருடைய அந்த மேன்மையான நோக்கம் எதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு நாம இன்னும் நம்மள என்ன செய்யல, இன்னும் அதுக்காக பொசிஷன் பண்ணல. நம்ம அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தவில்லை. அப்படி நம்ம ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருவாரு. அது வரைக்கும் ஆண்டவர் நம்மள டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கை இந்த 39வது அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த அதிகாரத்துல எல்லாமே அழகா இருக்குது. அவனுக்கு வேலையை கொடுக்குறாரு, பொறுப்பா இருக்கிறான், காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான், வீட்டுடைய ஃபுல் பொறுப்பை கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. போத்திபாருடைய மனைவி தப்பா நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் வரும்போதும் அதுலயும் என்னது தன்னைத்தானே காத்துக்கொண்டு பரிசுத்தமா காத்துக்கொண்டு அங்கேயும் தப்பி ஓடுறான். எப்படி இந்த தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை தீமையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் சொல்றாரு. நம்ம 9வது வசனத்துல அதை வாசிக்கலாம். இங்க அருமையா அதெல்லாம் அவர் அருமையா அதை வாசிக்கிறார். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். சரியா? அந்த காரியத்திலையும் ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. அதுலயும் அவன் தேர்ச்சி பெறான். அவன் இன்னும் இது இப்போ அந்த அந்த விஷயம் நடந்ததுனால அவனுடைய சூழ்நிலை இன்னும் மோசமா மாறுது. என்னது, இவன் அடிமையின் வஸ்திரத்துல இருந்தான். அடிமையின் வஸ்திரத்துல இருந்து என்னது பிரிசனுக்கு அனுப்பி அவன் இப்போ ஒரு பிரிசனருடைய கிளாத்தை போட்டிருக்கான். சரியா? அப்பா வீட்டுல மல்டி கலர் கோட்டு, பிட்ல போகும்போது ட்ரெஸ்ஸே இல்லை.
அடிமையா இருக்கும்போது அடிமை வேலைக்காரனுடைய ட்ரெஸ், அதுக்கப்புறம் பிரிசன்ல இருக்கும்போது ஒரு பிரிசனருடைய ட்ரெஸ். சரியா? அப்பேற்பட்ட காலங்கள் வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்குது. பட் ஆனா இந்த அடிமையா இருக்கும்போது அந்த வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அதே போல அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற அருமையா அந்த பிரிசன்ல இருக்கும்போதும் ஆண்டவர் திருப்பி அத வலியுறுத்துறாரு. சரியா? 21 வசனம் 39, 21ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்க ஃபர்ஸ்ட் போத்திபாருடைய வீட்டுல போத்திபாருடைய தயவு உண்டாயிடுச்சு. இங்க சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி அவர் செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். எப்படின்னா அங்க அவன் தான் இன்சார்ஜ். சரியா? யோசேப்போட ஆண்டவர் பிரிசன்லயும் இருக்கிறாரு. சரியா? சூழ்நிலை மோசமான சூழ்நிலை படுமோசமா மாறுது. கூலியில இருந்து அடிமையா வந்தான். அடிமையில இருந்து இப்ப சிறைச்சாலைக்கே விட்டான். சிறைச்சாலையின் வஸ்திரத்துல இருக்கிறான். ஆனா அங்கேயும் ஆண்டவர் அந்த தலைவனுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்து அங்க அவனை ஒரு என்னது எல்லா சிறை கைதிகளுடைய பொறுப்பை யோசேப் கிட்ட அவனுக்கு கொடுக்குறான். அங்கேயும் என்னது எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல விட்டுட்டு அங்கேயும் நம்ம அவன் வசமாய் இருந்து யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. 23வது வசனம் எப்படின்னா புல் கண்ட்ரோல் யோசேப் கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ பண்ணு, எதுனாலும் பண்ணு, நீ கரெக்டா தான் பண்ணுவ. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மள உருவாக்குவாரு. கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் நமக்கு சிறிய சிறிய காரியங்கள். அக்கா கூட ஒரு நல்ல வசனம் சொன்னாங்க. என்னன்னா தன்னுடைய வாலிப காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நுகத்தை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அக்கா சொன்னாங்க ஜெபிக்கும் போது. அது ஒரு உண்மையான வசனம். சரியா? உண்மையான ஒரு விஷயம் அது. சரியா? வாலிப காலத்துல நம்மளுடைய நுகத்தை சுமப்பது நல்லது. ஆண்டவர் நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுப்பாரு. அது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிக்கிறதா இருக்கலாம், இல்ல இப்பதான் வேலைக்கு போறீங்கன்னா வேலைக்கு போய் அந்த இடத்துல உண்மையா இருக்கிறதா இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. நீங்க அதுல உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க செய்றீங்களா? எந்த அளவுக்கு அதை நீங்க செய்றீங்க அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் அவர் பாக்குறாரு. இந்த ஃபேஸ் இந்த ஃபார்மேஷன் 3வது ஃபேஸ்ல he develops us. எதுக்காக இதை டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், இந்த இடத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் ஆண்டவருடைய அந்த பெரிதான நோக்கத்துக்கு. ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, ஆண்டவர் எந்த காரியத்தை நம்ம கிட்ட இலுமினேஷன்ல பேசினாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றும்படிக்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. சரியா? நமக்கு தெரியவே தெரியாது எதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வருது. ஈவன் டு அ பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, நீங்க சில பாவங்களுக்குள்ளே ஒருவேளை விழக்கூடிய காரியம் இருந்தாலும் அந்த பாவத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க செய்து உங்களை வெளியே கொண்டு அந்த மாதிரி காரியங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்ங்கிற ஒரு நோக்கத்தை உங்க மூலியமா அவர் நிறைவேற்ற கூடும். சரியா? பேதுருக்கு சொல்றாரு இல்லையா, நீ என்னை மறுதலிச்சு நீ விழ போற, பட் ஆனா நீ விழுந்து திரும்பி எந்திக்கும் போதும் சகோதரர்களை நீ திடப்படுத்தணும் இல்லையா? விசுவாசத்துல விழுந்தான், தண்ணீரில் நடக்கும்போது விசுவாசத்தை இழந்து நடந்தான். அநேக தோல்விகள், அநேக விதமான பிரச்சனைகள், அநேக காரியங்கள் அவன் விழுந்து போனான். அந்த அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சகோதரர்களை நீ திடப்படுத்தும்படிக்காக நீ எழும்பணும் அப்படின்னு பேதுருக்கு சொல்றாரு இல்லையா? அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்ற அவரால் முடியும். அது எல்லாமே நம்மளுடைய டெவலப்மெண்டோடைய ஒரு பகுதியாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் யோசேப்புடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது. பார்வோனுடைய பிரிசனர்ஸ் வராங்க, அவங்களுடைய கனவை எக்ஸ்பிளைன் பண்ணி போறான். 2 வருஷம் கழிச்சு அவங்களும் மறந்துடுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருது.
ஆனா பார்வோனுக்கு ஒரு சொப்னம் வருது. அதோடைய அர்த்தத்தை யாராலயும் சொல்ல முடியாத பட்சத்துல அவன் பார்வோனுடைய சேவகன் பார்வோன் சொல்றான், இந்த மாதிரி நான் பிரிசன் போகும்போது ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. அவன்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் யோசேப்ப அங்க திரும்ப அவனுடைய ட்ரெஸ்ஸ மாத்தி என்ன செய்றாங்க, பார்வோனுடைய பார்வோனுடைய சமூகத்துக்கு கொண்டு வராங்க. அங்க பார்வோனுடைய சமூகத்துல எல்லாமே அவன் என்னது அழகாக எக்ஸ்பிளைன் பண்றான். கனவுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்றான். 7 காலம், 7 வருஷங்கள் அ என்னது அ ச அ அதிகமான அறுவடை அங்க இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்ச காலம், கொடூரமான ஒரு பஞ்ச காலம் அடுத்த 7 வருடங்கள் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவன் ஒரு அழகான காரியத்த செய்றான். 33வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 41வது அதிகாரத்துல 33வது வசனத்துல அவன் அந்த கனவுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு, அதுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தையும் அவன் சொல்றான். இந்த காரியம் அ ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து, பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலே எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்வோனுக்கு ஆண்டவர் சில சொப்னத்தை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த பிரச்சனைய அந்த தரிசனத்துடைய அர்த்தத்தை, சொப்னத்தின் அர்த்தத்தை யோசேப் சொல்லி, அந்த தரிசனத்துடைய இருக்கக்கூடிய ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணணுங்கிற சொல்யூஷன் இல்லையா? ப்ராப்ளமுடைய சொல்யூஷனையும் கொடுக்க ஆண்டவர் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. சரியா? ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்றாரு. அவனுடைய அப்பா வீட்டுல சில ட்ரைனிங், குழியில போகும்போது சுத்திகரிப்பு, அப்புறம் திருப்பி போத்திபாருடைய வீட்டுல சிறைச்சாலையில சில ட்ரைனிங் அவனை டெவலப் பண்றாங்க. அந்த இடத்துல தான் ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல அவனை டெவலப் பண்ணி அவனை ரெடி பண்ணி பார்வோனுக்கு முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு நாள் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்துல யோசேப்புக்கு அவன் இன்னும் ஞானத்தோட காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் ஞானமா இந்த காரியங்களை ஹேண்டில் பண்றனும், அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த இடத்துல பார்வோன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் சொப்னத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் அவனால சொல்ல முடிஞ்சது. இந்த வார்த்தை 37வது வசனம் அப்படி சொல்லுது. 41வது அதிகாரத்துல இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். இப்படிப்பட்ட சாட்சிகள் மற்றவர்களுடைய வாயின் மூலமாக ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அவர் செய்ய அவரால முடியும். இல்ல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, இந்த மகளை போல, இந்த மகனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க ஆண்டவர் காரியங்களை மாத்த வல்லவரா இருக்கிறாரு. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவனில் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகம் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு சாட்சி பார்வோனுடைய வாயிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படுது. இப்படியாக அவனை 42வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். சொல்றாங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, இல்லையா, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான், கையில போடுறான், மெல்லிய வஸ்திரங்களையும் என்ன செய்யறான், அவனுக்கு உடுத்துறான். சரி, அவனுடைய ட்ரெஸ் மறுபடியுமாக மாறுது. இதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபேஸ். ஃபுல்ஃபில்மெண்ட்னா நிறைவேறும் காலம். சரியா? அப்பேற்பட்ட காலங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவாரு. சரியா? இல்லுமினேஷன், அவர் வெளிப்படுத்தக்கூடிய காலங்களிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தையை அனுப்பி, என்ன செய்ய போறேன், உன்னுடைய வாழ்க்கையில எப்படி அதை கொண்டு வர போறேன், என்ன செய்ய போறேங்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரித்தெடுத்து நம்மளை சுத்திகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மள
உருவாக்குபடிக்காக, டெவலப் பண்ணும்படிக்காக நம்மளுக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து, அதுல நம்ம சோதித்து பார்த்து, நம்மள அதுல ட்ரெயின் பண்ணி, அவர் நம்மள கொண்டு வராரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும். அங்க அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த நிறைவேறும் காலத்துல ஆண்டவர் தம்முடைய வார்த்தைய முற்றிலுமாக நிறைவேற்றி நம்மள என்ன செய்வாராம்? அந்த இடத்துல ஸ்திரப்படுத்துவாரு. சரியா? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி, அந்த ஃபுல்ஃபில்மென்ட் ஃபேஸ்ல நம்மளை ஸ்திரப்படுத்துவாரு. நம்மள ஒரு உறுதியான, ஒரு நிலையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போவாரு. சரியா? அங்கேயும் நம்மள மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காக மாத்துறாரு. சரியா? ஆனா இந்த எல்லா மீன்ஸ் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை, அப்பா, அம்மா வீட்ல இருந்த நல்ல சூழ்நிலை, குழியில போனான், திருப்பி அடிமையா இருந்தான், திருப்பி வந்து சிறைச்சாலைக்கு போனான். இப்போ பார்வோனுடைய சமூகத்துல, அவனுடைய ராஜ்யத்துல 2வது இடத்துல, பார்வோனுக்கு அடுத்தபடி யோசேப்பு தாங்கிற இடத்துக்கு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா, அவங்களுடைய சகோதரர்கள், குடும்பமாக எல்லாரும் என்ன செய்றாங்க? அவன வணங்குறாங்க. அவங்க கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறுது. ஆனா அதுக்காக ஒரு சில காலங்கள் எடுத்தது. அவன் அப்பா வீட்டுல அங்க இருக்கும்போது 17 வயசு. அவன் இந்த மாதிரி பார்வோனுக்கு முன்னாடி வரும்போது அவனுக்கு 30 வயசு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் என்னது? அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தா குழி, அடிமை, சிறைச்சாலை. இந்த 3யும் பார்த்தா ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுற மாதிரியே தெரியல. நம்மளும் கேட்கலாம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க இவ்வளவு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை கொண்டு பல பேருக்கு நீங்க என்ன ஆசீர்வாதமாக வைக்கணும்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா என் சூழ்நிலைய பார்த்தா அப்படி ஒண்ணுமே தெரியலையே. நான் இன்னும் இந்த மாதிரி போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னதான் நடக்குது ஆண்டவரே? நீங்க கூட தான் இருக்கீங்களா? நீங்க சொன்னதெல்லாம் நீங்க செய்வீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். சரியா? ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்கட்டும், இல்ல தாவீதுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா அது நிறைவேறக்கூடிய காலம் தாமதித்து கொஞ்சம் லேட்டா தான் அது நடக்குது. சரியா? நம்ம நினைப்போம் இன்னைக்கு ஆண்டவர் அதை செஞ்சிடணும். ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறாரு. அவர் நம்மை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்மை சுத்திகரித்து, நம்மளை ட்ரெயின் பண்ணி, இலுமினேஷன் வெளிப்படுத்தின காலங்களிலே அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினவர் நம்மளை பிரித்தெடுத்து, நம்மளை உருவாக்கி, அதுக்கப்புறம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அது நிச்சயமாக நடக்கும். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வாக்குத்தத்தம் நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்காக நீங்க காத்திருக்கணும். ஒரு பொறுமையை ஆண்டவர் உங்களுக்குள்ள டெவலப் பண்ணுவாரு. அதே போல ஆண்டவர் உங்களை உருவாக்கி அந்த காரியங்களை நிறைவேற்றும் காலம் வரும் வரைக்கும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். பொறுப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அந்த பொறுப்புகளை உண்மையாக, உறுதியாக, நிச்சயமாக செய்யணும். லேசியாக இருக்கக்கூடாது. ஏனோ தானோ சரி இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன பெரிய காரியங்களுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லாம அதுலயும் உண்மையா இருந்து ஆண்டவருக்காக செய்யும்போது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை, அவருடைய அற்புதமான மேன்மையான நோக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அந்த நிறைவேறும் காலம் வரும்போது நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையை கொண்டா இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாரு. நிச்சயமாக இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்வாரு. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாலே ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம எல்லாரையும் படைத்திருக்கிறாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், நான் இந்த பூமியில இருக்கிறேன் அப்படின்னாலே அதுவே ஒரு அடையாளம். என்னன்னா நான் ஆண்டவருடைய
நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன். அது என்ன நோக்கம், அது எப்போ நிறைவேறும், அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த காலங்கள் எடுக்கும்போது, கொடுக்கும்போது, ஆண்டவர் வந்து அருமையாக, அற்புதமாக, அழகாக நம்மளுடைய வாழ்க்கையில செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தாரு. என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் யோசிக்கிறேன், அநேக காரியங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்கள நிறைவேற்றி இருக்கிறாரு. இன்னும் பல காரியங்கள சொல்லியிருக்கிறாரு. அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதற்காக என்னை இப்பொழுதும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. நான் அவருடைய சமூகத்துல நான் என்ன தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும்போது, ஆண்டவர் வந்து இன்னும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்கள், இன்னும் வந்து செதுக்க வேண்டிய காரியங்கள செதுக்கி, இன்னும் வந்து டெவலப் பண்ண வேண்டிய காரியங்கள டெவலப் பண்ணி, என்ன ட்ரெயின் பண்ணி, என்ன ரெடி பண்ணி வந்து அவருடைய அந்த மேன்மையான நோக்கத்துக்காக ஆண்டவர் வந்து என்ன பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. நான் வந்து தொடர்ந்து அவருடைய பாதத்துல அவர் மேல விசுவாசத்தை வைத்து, யோசேப்போடு கூட இருந்தார். அதே போல என் கூடயும் இருக்கிறாரு, உங்க கூடயும் இருக்கிறாரு. அப்படிங்கிற விசுவாசத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழும்போது, ஆண்டவர் வந்து அற்புதமா செய்வாரு. இல்லுமினேஷன், செப்பரேஷன், ஃபார்மேஷன், ஃபுல்ஃபில்மென்ட். வெளிப்படுத்தும் காலம், பிரித்தெடுக்கப்பட்ட காலம், உருவாக்கும் காலம், அப்புறமா நிறைவேறும் காலம். சரியா? எந்த காலங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறாரு. நம்மோடு கூட இருக்கிறாரு. நீங்க அத நம்புங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கை அவரோடு கூட நீங்க பயணித்து இந்த வாழ்க்கையை நடத்தும்போது, ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வாதமாக வைப்பாரு. சரியா? நீங்க கேட்டீங்க. இதை எதையும் நீங்க மறந்துடாதீங்க. சரியா? ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை கொண்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அக்கா?